ஹே கியூட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் பார்க்கும்போது பயங்கரமாக வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் இருந்தது. அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பயங்கரமாக ஒரு நல்ல சேஞ்சஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே அப்படி ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவைப்படுறது என்னென்னா டேட்ஸ், பேரிச்சம்பழம் வந்து தேவைப்படும். பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுருங்க. இதில் வந்து பால் அப்படி இல்லைன்னா தண்ணி, இது 2ல் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் பாலில் ஊற விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில பால்லாம் வந்து கெட்டு போயிடும். அதனால் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து சோக்கான பேரிச்சம்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக பால்லே நீங்கள் ஊற விடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக வந்து மில்க் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதை நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது கூட அடிஷ்னலாக நான் வந்து ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தான். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து தெரியும். ஸ்கின்னில் உள்ள பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸ்கின்னில் உள்ள பிக்மெண்டேஷன் கம்மியாகும் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தான். ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம டேரெக்டாக லைவாகவே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி ஹேண்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும், பெட்டராக தெரியும். ஸோ நீங்களுமே ஏதாவது ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா பிரைட்னஸ் தெரியணும், முன்னாடிக்கும் இப்போயும் நல்ல சேஞ்சஸ் தெரியுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு லைவாக தெரியும். அதுக்காக தான். ஸோ இப்போ நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் வச்சோ இல்லை பால் வச்சோ நல்லா வெட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் குட்டி மசாஜ் கொடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து மசாஜ் பண்ணாமல் டைரெக்டாக தான் வந்து எடுத்தாங்க, தொடச்சி எடுத்தாங்க. பட் நம்ம வந்து எப்பவும் போல் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணேன். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஈவினிங் டைமில் எடுத்தனால சன்லைட்லாம் போனனால எனக்கு வந்து அவ்வளோவா கிளியராக தெரியல. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்ட்டு காட்டும்போது அவ்வளோவா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வெளியே போனேன். வெளியே போயிட்டு பார்க்கும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் இருந்தது. பொதுவாக நம்ம நல்லா மசாஜ் பண்ணாலே ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலி வந்து இது பிடிச்சிருந்தது. தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சது. நல்ல சேஞ்சஸ் ஒரு 2 to 3 ஷேட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ அளவுக்கு ரிசல்ட் இல்லை. பட் ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸ்கின் டோனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ எதுவுமே வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி டேட்ஸ் வச்சு நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை ரொம்ப நல்லா வந்து க்ளோயிங்காக பார்த்துக்கும், நல்லா ஹைட்ரேட்டாக வந்து பார்த்துக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ், விலாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. See you next video guys. Take care. Bye.